வசந்தம் டிவி, வாழ்வின் வசந்தம். அனுசரணை வழங்குவோர் புதிய பெஸ்ட் எவர் சன்லைட், முன்பை விட நறுமணத்துடன் சிறந்த செலவைக்கு. வணக்கம். இது V55 வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டத்தை கையில் எடுத்த பங்களாதேஷ் ஆர்ப்பாட்டக்காரர்கள். லயன் அறைகளை கிராமமாக்க திட்டமிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 50% அதிக வாக்குகளை பெறுவார் என்கிறது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ். 134 உறுப்பினர்கள் ஆதரிக்கிறார்கள். மிகவும் நெருங்கிய நிலையிலே 51% அல்லது 53% இதற்குள் ரணில் விக்ரமசிங்க எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவந்த பின்னரே முடிவு என்கிறார் சுமந்திரன். தேர்தல் அறிக்கையிலே என்ன சொல்லுகிறீர்கள் என்று பார்க்க போகிறோம். வடக்கு வானில் இன்று விண்கல் பொழிவு. பிரித்தானியாவில் அதிகரிக்கும் வன்முறை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மக்களின் விருப்பத்தால் தெரிவான பாராளுமன்றம் இல்லாது உரிய சட்ட நடைமுறைகளுக்கு மாறாக நாட்டின் உச்ச நீதிமன்றத்தை எந்த அதிகாரத்தை கொண்டு மாற்றி அமைத்துள்ளீர்கள் என பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் புதல்வர் சஜீவ் வஹீத் ஜாய் கேள்வி எழுப்பியுள்ளார். பங்களாதேஷில் புதிய பிரதம நீதியரசரை அந்நாட்டு ஜனாதிபதி நியமித்துள்ளார். ஆர்ப்பாட்டக்காரர்களின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பிரதம நீதியரசராக செயற்பட்ட ஒபைதுல் ஹசன் ராஜினாமா செய்தார். காட்டியுள்ளது. வரலாற்றில் முதன்முறையாக லயன் அறைகளில் வாழும் மக்களுக்கு கிராமத்தில் வாழும் உரிமையை பெற்றுக் கொடுக்க உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். மலைநாட்டு தமிழ் மக்களுக்கு சமூக நியாயத்தை நிறைவேற்றுவதே தனது நோக்கம் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். நுவரெலியா மாவட்ட வர்த்தகர்களுடனான கலந்துரையாடல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்றது. நுவரெலியா மாவட்ட வர்த்தக சமூகத்தினர் முகம் கொடுத்துள்ள பிரச்சனைகள் தொடர்பில் இங்கு ஜனாதிபதிக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுத்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் வேலை திட்டத்துக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாக நுவரெலியா மாவட்ட வர்த்தகர்கள் அதன் போது ஜனாதிபதிக்கு தெரிவித்தனர். நாம் 2 வருடங்கள் கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்தோம். வரிசையில் இருந்தோம். உணவு, எரிபொருள், பயிர் செய்ய உரம் ஆகியன இருக்கவில்லை. அரசாங்கத்தை பொறுப்பேற்கவும் யாரும் இருக்கவில்லை. இப்போது நாம் வளமையான நிலைமைக்கு வந்துள்ளோம். IMF மற்றும் ஏனைய நாடுகளிடமிருந்து பணம் கிடைத்ததால் நமக்கு இதனை செய்ய முடிந்தது. நாம் இந்த முறையில் சென்று முன்னேற்றம் அடைவோமா இல்லையா, மீண்டும் வரிசையத்துக்கு செல்வோமா, தப்பிச் சென்றோருக்கு இந்த பொறுப்பை ஏற்க முடியுமா என்று பார்க்க வேண்டும். இந்த பகுதியை நாம் இன்னும் அபிவிருத்தி செய்ய வேண்டும். விவசாய நவீனமயப்படுத்தலின் போது இதனை பிரதான மத்திய நிலையமாக மாற்ற திட்டமிடுகின்றோம். சுற்றுலா வர்த்தகத்தை மேம்படுத்த திட்டம் உள்ளது. பெருந்தோட்ட பகுதிகளுக்குள் வாழும் மக்களுக்கு காணி அதிகாரம் இல்லாமல் லயன் அறைகள் உள்ளன. நான் முழு காணி உறுதிப்பத்திரம் வழங்குவேன். ஏனைய பொது இடங்களை அண்மித்துள்ள காணிகளையும் அரசாங்கம் கையகப்படுத்தும். மலைநாட்டு தமிழ் மக்களுக்கு முதன்முறையாக தமக்கான காணியும் தமக்கான ஒரு கிராமமும் இருக்கும். இவ்வாறு முன்னோக்கி செல்ல வேண்டும். இதனை விட சிறந்த இலங்கையை உருவாக்க வேண்டும். அதனால்தான் நான் எல்லோரையும் இணையுமாறு அழைப்பு விடுக்கின்றேன். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் நுவரெலியா மாவட்ட தொழில்துறைசார் புத்திஜீவிகளுக்கு இடையிலான சந்திப்பு நுவரெலியாவில் இடம்பெற்றது. பொருளாதார ரீதியில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுக்கும் வேலை திட்டத்தை மறுபக்கம் திருப்புவதற்கு வாய்ப்பளிக்கப் போவதில்லை என தொழில்துறைசார் புத்திஜீவிகள் இங்கு தெரிவித்தனர். இனவாதம் இல்லாத தலைவர், பெருந்தோட்ட மக்களுக்கு அதிகம் சேவை செய்த தலைவர், சகலவற்றையும் எமக்கு வழங்கிய தலைவர் என்ற வகையில் நாம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களுக்கு அனைவரது ஒத்துழைப்பையும் வழங்குவோம்.
ரணசிங்க பிரேமதாசவின் காலத்தில் நான் அமைச்சர் தொண்டமானோடு வருகை தந்து பெருந்தோட்ட நிதியத்தை ஆரம்பித்து வீடமைப்பதற்கு உதவி அளிக்க திட்டமிட்டேன். 2003ஆம் ஆண்டு நான் இந்திய குடியுரிமையை பெற்றிருந்தவர்கள் விரும்பினால் அவர்களுக்கு இலங்கை குடியுரிமையை வழங்க நடவடிக்கை எடுத்தேன். பெருந்தோட்டத்தில் இருந்த தமிழ் சமூகம் முழுமையாக மாற்றமடைந்து மலையகத்தில் உள்ள தமிழ் சமூகமாக மாறியுள்ளது. இன்று சட்டத்தரணிகள், வைத்தியர்கள், வர்த்தகர்கள் உள்ளிட்டோர் இருக்கின்றார்கள். அடுத்த வருடம் இந்த மலையகத்துக்கு சமூக அபிவிருத்தியை ஏற்படுத்துவது தொடர்பில் நாம் அரசாங்கம் என்ற வகையில் மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்ய உள்ளோம். நான் சமூக நீதி ஆணைக்குழுவை ஏற்படுத்த உள்ளேன். இந்த பிரச்சனை தொடர்பில் பேசுவதற்கு அது சிறந்த வழி. உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் நாட்டின் ஏனைய பகுதிகளில் காணிகளை வழங்குகின்றோம். அதேபோல் உரிமைய திட்டத்தின் கீழ் இங்கு காணிகள் வழங்கப்பட வேண்டும். இப்போது நானே தொழில் அமைச்சை பொறுப்பேற்க உள்ளேன். 7 நிறுவனங்கள் தற்போது சம்பளத்தை வழங்க இணங்கியுள்ளன. சம்பள நிர்ணய சபை தீர்மானித்ததன் பின்னர் அங்கேதும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் நான் சட்டம் ஒன்றை கொண்டு வந்து சம்பள நிர்ணய சபை கூறிய சம்பளத்தை அறிமுகப்படுத்துமாறு கூறுவேன். இது தோட்ட பகுதி அல்ல. இப்போது மலையக தமிழ் மக்களின் சமூகத்தை முன்னேற்றமடைய செய்ய வேண்டும். எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு 50% மேற்பட்ட வாக்குகள் கிடைக்கும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான அப்துல்லா மஹரூப் தெரிவித்தார். கட்சியின் தலைவர் ரிஷாத் பதூதின் தலைமையில் கிண்ணியாவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தலைமை நன்றாக சிந்தித்து சமூகத்தினுடைய பாதுகாப்பு, நிம்மதி, பெண்கள் இன்று பர்தாவை அணியக்கூடிய சூழலை உருவாக்கி கிடக்கிறது. போலின் இல்லை. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே ஒரு சுமூகமான வாழ்க்கையை உருவாக்கி இன்னும் 5 வருடங்கள் இந்த பயணத்தை தொடர்ந்தால் அது மிக நிறைவானதாக இருக்கும் என்பதை நான் நினைக்கின்றேன். 104 உறுப்பினர்கள் அவருடைய கட்சி இல்லாதவர்கள் செய்கிறார்கள். ஒரே ஒரு எம்பி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார். 134 உறுப்பினர்கள் ஆதரிக்கிறார்கள். அப்பொழுது அவர் மட்டும்தான் எம்பி. என்னை பொறுத்த வரையிலே மிகவும் நெருங்கிய நிலையிலே 51% அல்லது 53% இதற்குள் ரணில் விக்ரமசிங்கே எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இவர் 27 லட்சம் வாக்குகளை அதிகரிப்பதன் மூலம் நான் நினைக்கின்றேன் ஒரு 30-37% வாக்குகளை பெறுவதாக இருந்தால் மிகுதி 10% வாக்குகளைத்தான், 12% வாக்குகளைத்தான் ஏனையர்கள் இருக்கும். வீதம் என்றே என்ன, 100க்கு தான் வீதம். ரணில் விக்ரமசிங்கே என்கின்ற ஒரு தனி நபர், அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மலையக ஜீவன் தொண்டமான் எங்களுடைய கட்சிகள் எல்லாம் தீர்க்கமான முடிவெடுத்தால் நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றியை, ஒரு கௌரவிக்கின்ற தலைவரை எங்களுடைய கட்சியும் உயர்கூடமும் 14ஆம் தேதி எடுக்கின்ற முடிவு அவருடைய கைகளில் இருக்கிறது. 2 வேட்பாளர்கள் தான் எங்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள். 2 பேருடைய பொருளாதார கொள்கையை நாங்கள் பார்க்கிறோம். இனம் மதத்துக்கு அப்பால் இந்த பொருளாதாரம் வீழ்ந்தால் நாங்கள் கஷ்டப்பட வேண்டி வரும், பிள்ளைகள் கஷ்டப்பட வேண்டி வரும், கையெழுந்த வேண்டி வரும், பஞ்சத்தில் பசியிலே வாழ வேண்டி வரும். எல்லாவற்றையும் வைத்துத்தான் 2 பேரிடம் இருக்கின்ற பொருளாதார கொள்கை பார்க்கிறோம். அவர் நல்லவர், இவர் கெட்டவர், அல்லது இவர் நல்லவர், அவர் கெட்டவர் என்று தீர்மானித்து விட்டு நாளை நாம் எடுக்கின்ற முடிவு எம்மை நம்பியிருக்கின்ற லட்சக்கணக்கான ஆதரவாளர்களை எதிர்கட்சியிலே அமரச் செய்கின்ற முடிவாக, நாளை அவர்களை கஷ்டப்பட வைக்கின்ற முடிவாக, அவர்களுக்கு பல இன்னல்களை கொடுக்கின்ற முடிவாக அது அமைந்துவிடக் கூடாது. எனவேதான் ஒரு மாவட்டம் சொல்லுகின்ற கருத்தை மட்டும் வைத்து முடிவெடுத்து விட முடியாது. எல்லா கருத்துக்களும் உள்வாங்கப்பட்ட பிறகு நமது கட்சியில் 55 பேர் உயர்பீட உறுப்பினர்களை அழைத்து இறுதியாக ஒரு முடிவை எடுத்து இன்ஷா அல்லாஹ் அந்த முடிவை 14ஆம் தேதி அறிவிக்கின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் அந்த வேட்பாளர் ஏற்கனவே நான் சொன்ன தொங்கிக் கொண்டிருக்கின்ற மதில்மேல் பூனையாக இருக்கின்ற அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளுகின்ற முடிவாக அது அமைந்து இன்ஷா அல்லாஹ் அந்த வேட்பாளர் தான் வெல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆராய்ந்ததன் பின்னரே இலங்கை தமிழரசு கட்சி யாருக்கு ஆதரவு வழங்கும் என்ற முடிவு பெறப்படும் என கட்சியின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான M.A. சுமந்திரன் தெரிவித்தார். இன்று வவுனியாவில் இடம்பெற்ற கட்சி முக்கியஸ்தர்களுடனான விசேட கலந்துரையாடலின் பின்னர் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார்.
தேர்தல் அறிக்கையிலே என்ன சொல்லுகிறீர்கள் என்று பார்க்க போகிறோம். அதுக்கு காரணம் இதுதான். எங்களோடு அவர்கள் உடன்பாட்டுக்கு வருகிறது ஒரு பக்கம் இருக்க, முழு நாட்டுக்கும் அவர்கள் எதை சொல்ல துணிகிறார்கள் என்பது நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம். ஆகவே அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சிங்கள மக்களுக்கு விசேஷமாக எதை செய்வோம் என்று அவர்கள் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். ஆகையால் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வருகிற போது நாங்கள் அதையும் பார்த்துத்தான், எங்களுக்கு சொல்லுகிறது மட்டுமல்ல, வெளிப்படையாக அவர்கள் என்னத்தை சொல்லுகிறார்கள் என்பதை பார்த்து, அதே வேளையிலே எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக ஒரு அறிக்கையாக வெளியிடுவோம். மக்களுக்கு வழிகாட்டல் அறிக்கை ஒன்றை நாங்கள் வெளியிடுவோம். ஆனால் தற்போதைக்கு எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இதுதான் என்பதை அனைத்து வேட்பாளர்களுக்கும் எல்லோருக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். மீனவ தொழில்துறைக்கு புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி நாட்டுக்கு டாலர் கொண்டு வரும் நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஹம்பந்தோட்ட வீரக்கட்டிய பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். டலஸ் அழகப்பெரும, ஹேஷா விதான உள்ளிட்ட பார்லமெண்ட் உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டனர். இளைஞர் யுவதிகளுக்கு நவீன கல்வியை வழங்கி வலுவூட்டுவோம். உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி கிடைத்தவுடன் ஒவ்வொருவரிடமும் சென்று கெஞ்ச வேண்டிய தேவை இருக்காது. அந்த பழைய முறையிலிருந்து வெளியில் வந்து ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தையும் நாம் வலுப்படுத்த வேண்டும். மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு ஸ்மார்ட் மீன்பிடி முறையை உருவாக்கி கொடுப்பேன். நன்னீர் மற்றும் உவர்நீர் 2 பிரிவுகளுக்கும் இதை அமுல்படுத்துவேன். இதற்கு புதிய தொழில்நுட்பம் இலவசமாக வழங்கப்படும். வங்குரோத்து நாடாக இருந்தாலும் பணப்பற்றாக்குறை இருந்தாலும் நமக்கு வேண்டிய அளவு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம். நமது நாட்டுக்கு தேவையான டாலரை, நமது நாட்டுக்கு தேவையான ரூபாவை நாம் எப்படியாவது ஈட்டுவோம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஒத்துழைப்பு வழங்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷனி பெர்னாண்டோ புல்லை தெரிவித்தார். 2020 ஆண்டு பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பார்லமெண்ட் உறுப்பினராக வைத்திய நிபுணர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புல்லை தெரிவானார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார். கீர்த்திமிக்க அரசியல்வாதியான கம்பஹா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பார்லமெண்டத்தில் செயற்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ புல்லையின் மனைவியான இவர் பல பிரதி அமைச்சர் பதவிகளையும் வகித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தின் ஆரம்ப சுகாதார சேவை, தொற்றுநோய் மற்றும் கோவிட் நோய் தடுப்பு விவகார ராஜாங்க அமைச்சராகவும் அவர் செயற்பட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஒத்துழைப்பு வழங்க உள்ளேன். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வந்துள்ள குழுக்களை பார்க்கும் போது நாட்டுக்கு வேலை செய்யக்கூடிய தலைமைத்துவம் மற்றும் அனுபவமிக்க வேலை செய்யக்கூடிய குழுவாக சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளது என நான் நம்புகிறேன். இன்னும் பலரும் இணைய இருக்கிறார்களா என எனக்கு தெரியாது. இது நான் சுயாதீன எம்பியாக எடுத்த முடிவு. நாட்டில் காணப்படும் ஏழ்மை நிலையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ்தான் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் அம்பிலிபிட்டிய மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தியின் அனுராதபுர மாவட்ட தலைவர் சாந்த பத்மகுமார இதனை ஏற்பாடு செய்திருந்தார். இன்று நமது நாட்டில் ஆட்புல ஒருமைப்பாடு இல்லை, இறையாண்மை இல்லை. நமது நாடு தொடர்பில் தீர்மானிப்பது நாம் இல்லை, நமக்கு தேவையான விதத்திலும் இல்லை. நாம் கடன் பெற்ற நாடு, கடனை செலுத்த முடியாத நாடு. ஏனைய நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் கூறும் விதத்தில் நமக்கு இயங்க வேண்டியுள்ளது. அவர்கள் தாளம் அடிக்கின்றார்கள், நாம் ஆடுகின்றோம். இந்த நாட்டில் பரவியுள்ள ஏழ்மையை இல்லாதொழிக்கும் அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே ஆகும். 2005 ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ பெற்றுக்கொண்ட வாக்குகளை இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ பெற்றுக்கொள்வார் என பாராளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியை விட்டு சென்றாலும் அது பிரச்சனை இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முதலாவது கூட்டத்தின் ஏற்பாடுகள் தொடர்பில் கண்டறிவதற்காக வந்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பொதுஜன பெரமுனவின் முதலாவது கூட்டம் எதிர்வரும் 21ஆம் தேதி அனுராதபுரத்தில் இடம்பெற உள்ளது.
නායකයෝ ගියාට ජනතාව යන්නේ නැහැ. ඒතර මේ හුඟක් අය දැන් සාකච්ඡා කරගෙන යනවා. தலைவர்கள் சென்றார்கள் என்பதற்காக மக்கள் செல்வதில்லை. இங்கு பலர் மீண்டும் வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கின்றனர். அடிமட்டத்தில் உள்ளவர்கள் வந்துவிட்டார்கள். நாட்டின் ஜனாதிபதியாக உள்ளவர் அனுராதபுரத்துக்கு வந்து தலைமைத்துவம் வழங்குவது அனுராதபுர மக்களுக்கு சிறந்த விடயம். இந்த நாட்டை மஹிந்த ராஜபக்ஷ கொண்டு வந்துள்ள இடத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதே எமது கட்சியின் நோக்கம். கள்ளன் உள்ளிட்ட கதைகளை நாங்கள் போதுமான அளவு கேட்டுள்ளோம். நாம் வேறு ஒரு பயணமே செல்கின்றோம். இந்த நாட்டை கட்டியெழுப்ப உள்ளோம். நாம் பேச்சுக்களிலோ சேறு பூசும் நடவடிக்கைகளிலோ ஈடுபட போவதில்லை. இந்நாட்டு மக்களுடன் இணைந்து ஜனாதிபதி ஒருவரையும் அரசாங்கத்தையும் உருவாக்குவதற்காகவே நாம் செயற்படுவோம். தேர்தல் வெற்றிக்கு கட்சியின் பெயர் அல்லது சின்னம் தேவையில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது குறிப்பிட்டார். අපේ රටේ ජරාජීර්ණ වෙච්ච මුල් බැසගත්ත මේ මැතිවරණ ක්‍රමය අපි නතර කරන්න ඕන. මේ රටේ හොරුන් நமது நாட்டில் சீர்குலைந்து காணப்படும் இந்த தேர்தல் முறையை இல்லாதொழிக்க வேண்டும். இந்நாட்டில் கள்ளர்களுக்கு அல்ல, படித்த இளைஞர் யுவதிகளுக்கு பாராளுமன்றம் செல்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் இந்த தேர்தல் செலவுகள் கட்டுப்பாட்டு சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டது. இதில் ஞாபகப்படுத்த வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த தேர்தல் செலவுகள் சட்டமூலத்துக்கு அரசாங்கத்தின் பலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். எதிர்க்கட்சியிலும் பலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். சவாலை ஏற்றுக்கொள்ள நான் தயார். தயாசிரி குழுவும் திலங்கவின் குழுவும் இதனை ரணிலோடு சேர்க்க முயற்சிப்பதாக கூறினர். நிமால் சிரிபாடி சில்வா குழு இதனை நான் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைக்கப் போவதாக கூறியது. கள்ளர்கள் இப்போது அந்தந்த இடங்களில் ஒட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஊழல் மோசடிக்காரர்கள் இல்லாத உண்மையான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காரர்கள் என்னோடு உள்ளனர். அந்த 50 லட்சம் பேர் மீது யாரும் கை வைக்க முடியாது. மூளையில் தெளிவுள்ளவர்களுக்கு உண்மையான சுதந்திர கட்சியை நிர்வகிப்பது நான் தான் என்று தெரியும். நிறைவேற்று குழு கூட்டத்தில் 142 பேர் என்னை தலைவராக கை உயர்த்தினர். நிமால் சிரிபாடி சில்வா வந்து இதற்கான தேர்தல் ஒன்றை கோரினாரா? தயாசிரி தேர்தலை கோரினாரா? அரசியல் சபையின் 15 பேரில் 12 பேர் எனக்கு ஆதரவாக கை உயர்த்தினர். அப்படி என்றால் இது நீதிமன்றத்தினால் தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயமா? சாதாரணமாக அறிவுள்ளவர்களுக்கு புரியும். பிரதமர் பண்டாநாயக்க கூட கை சின்னத்தில் வாக்கு கேட்கவில்லை. வண்டி சக்கரத்தில் வாக்கு கேட்டே 56ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றார். சந்திரிகா நாட்காலி சின்னத்தில் கேட்டு வெற்றி பெற்றார். மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நான் உருவாக்கிய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வெற்றிலை சின்னத்தில் போட்டியிட்டே வெற்றி பெற்றார். எனவே பெயரும் சின்னமும் இங்கு தேவையற்றவை. මහින්ද මහත්තයා දිනුවේ මම හදපු එක්සත් ජනතා සන්ධානයේ බුලතෙන් ඉල්ලලා. ඒ නිසා මේ ලාංඡනයයි නමයි අපිට අදාළ නැහැ. வாழ்வா பேக்கெட்டுக்கு ஆண்டு முழுவதும் குறைந்த விலை. காகில்ஸ் மூலம் மில்கா 895 ரூபாய். காகில்ஸ் ஃபுஜடி. அனுசரணை வழங்குவோர் புதிய பெஸ்ட் எவர் சன்லைட் முன்பை விட நறுமணத்துடன் சிறந்த செலவைக்கு. அம்மா, உங்களுக்கு என்னோட ஒரு சின்ன பரிசு. எதுக்கு நீ கஷ்டப்படுற? ஷா, என் மனசுக்கு பிடிச்ச உடுப்பிய கொண்டு வந்துட்டியப்பா. ತಿಲಕವರ್ತನ ಟೆಕ್ಸ್ಟೈಲ್ಸ್ ಕಿರ್ಬತ್ ಗೋಡ ನಿಟ್ಟಂಬುವ ಜಾಯಲಕ್ ಮಹಾನುವರ அழகின் அழகே சாயா. செய்திகள் தொடர்கின்றன. ஐரோப்பிய சங்கம் மற்றும் பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் கண்காணிப்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்காக கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை எதிர்வரும் 14ஆம் தேதி நிறைவுக்கு வரவுள்ளதோடு இதுவரை 29 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய 320 முறைப்பாடுகள் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ளதோடு அவற்றில் 317 முறைப்பாடுகள் சட்ட மீறல்கள் தொடர்பிலானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அநேகமானவர்கள் தனிப்பட்ட பிரதிலாபங்களை நோக்காக கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முன் வருவதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. அதிகரிக்கும் ஒவ்வொரு வேட்பாளர்களினாலும் 200 மில்லியன் ரூபாய் மேலதிக செலவை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் வேடிக்கைக்காக வேட்பாளர்கள் முன்னிலையாகின்றமை வெளிப்படுவதாகவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது. මේ අනවශ්‍ය ප්‍රමාණයට විවිධ வரப்பிரசாத தேவையற்ற விதத்தில் வரப்பிரசாதங்கள் மற்றும் தனிப்பட்ட நன்மைகளை கவனத்தில் கொண்டு வேட்பாளர்கள் களமிறங்குவதை நாளாந்தம் காண முடிகிறது. இதுவரை 27க்கும் அதிகமான வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். எதிர்வரும் சில தினங்களில் இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஒரு வேட்பாளரின் எண்ணிக்கை அதிகரித்தால் 200 மில்லியன் ரூபாய் மேலதிக செலவு ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் வாக்குச்சீட்டை அச்சிடுவதிலும் பிரச்சனை ஏற்படும். அதிகளவான வேட்பாளர்கள் இருக்கும் பட்சத்தில் வாக்காளர்கள் தமது தெரிவை அணுகுவதில் பிரச்சனை முகங்கொடுப்பார்கள்.
கட்டுப்பணத்தை அதிகரிக்க அமைச்சரவை யோசனை முன்வைக்கப்பட்ட போதிலும் துரதிருஷ்டவசமாக அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை. வரலாற்றை பார்க்கும் போது அதிகளவான வேட்பாளர்கள் தொடர்ந்தும் போட்டியிட்டிருந்தாலும் அவர்களுக்கு 100% வாக்குகளையேனும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. இவர்களது கட்டுப்பணம் அரசுடைமையாக்கப்படும். 112.5% வாக்குகளை, அதாவது 1/8 வாக்குகளை பெற்றாலே கட்டுப்பணத்தை மீள பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது 12 முதல் 15 லட்சம் வாக்குகளை பெற வேண்டும். இதில் உள்ள அநேக வேட்பாளர்களுக்கு இந்த அளவு வாக்குகளை பெற முடியாது. මේ අපේක්ෂකෝ බොහෝ දෙනෙකුට මේ ඡන්ද ප්‍රමාණය ලබා ගන්නට හැකියාවක් නැහැ. இவ்வருடத்தின் பிரதான விண்கல் பொழிவை இன்று இரவு இளைஞர்கள் காண முடியும். பர்சியஸ் விண்கல் பொழிவை முழுமையாக நள்ளிரவின் பின்னர் வடக்கு வானில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என விண்ணியல் விஞ்ஞானி ஷிஹான் வீரசேகர தெரிவித்தார். මේ අවුරුද්ද අපිට දැකීමට පුළුවන් වෙන ප්‍රධානතම උල්කාපාත இந்த வருடத்தில் நமக்கு பார்க்கக்கூடிய பிரதான விண்கல் பொழிவாக பர்சியஸ் விண்கல் பொழிவை இந்த காலப்பகுதியில் நம்மால் பார்க்க முடியும். இந்த விண்கல் பொழிவின் உயர்ந்த பட்சத்தை இன்று இரவு காண முடியும். இந்த விண்கல் பொழிவு ஏற்படுவது குறித்து கவனம் செலுத்தினால் பர்சியஸ் எனும் நட்சத்திரத்துக்கு அருகிலேயே இந்த விண்கல் பொழிவை பார்க்க முடியும். ஏனைய விண்கல் பொழிவுடன் ஒப்பிடும்போது இது மிக பெரிதாகும். இந்த விண்கல் பொழிவை நள்ளிரவுக்கு பிறகு வடக்கு வானில் பார்க்க முடியும். அதிகாலையாகும் போது இந்த பர்சியஸ் நட்சத்திரம் வானத்தின் உச்சிக்கு நகர்வதால் இந்த விண்கல் பொழிவை நம்மால் தெளிவாக பார்க்க முடியும். காலை 4 மணி முதல் 5 மணி அளவில் வடக்கு வானை பார்க்கும் போது இந்த விண்கல் பொழிவை தெளிவாக பார்க்க முடியும். 4 මාට 5ට වගේ උතුරු අහස බැලුවොත් එහෙම අපිට මේ උල්කාපාත වර්ෂාව පැහැදිලිව බලා ගන්න පුළුවන් වෙනවා. ஒற்றுமையாக செயற்படவில்லை எனில் இன்னும் 10 வருடங்களில் அம்பாறை மாவட்டத்தில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என சரித்திரத்தில் மாத்திரமே சொல்லப்படும் நிலை உருவாகலாம் என கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். அக்கரைப்பற்று இந்து இளைஞர் மன்றத்தின் ஏற்பாட்டில் மன்றத்தின் ஒன்றுகூடல் மண்டபத்தில் கிழக்கு மாகாண வீடமைப்பு பணிப்பாளர் சபை உறுப்பினர் பேசேன கிருத்திகனின் அழைப்பின் பேரில் கிழக்கு மாகாண ஆளுநர் வருகை தந்தார். அக்கரைப்பற்று இந்து இளைஞர் மன்ற தலைவர் தா கைலாய பிள்ளை தலைமையில் இடம்பெற்ற பொது அமைப்புகள் மற்றும் பாடசாலை நிர்வாகம், ஆலய பிரதிநிதிகள் உள்ளிட்ட சமூக மட்ட அமைப்புகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 85,000 வாக்குகள் கிட்ட இருக்குது அம்பாறையில. 50,000 ஒழுங்கா ஓட்டு போட்டாலே 2 MP மாகாண சபையில 6 மந்திரி இருக்கும். நீங்க எதை செய்யறது? இன்னொரு 10 வருஷம் இப்படியே போச்சுன்னா சரித்திரத்தை மட்டும் தான் இருக்கும். அம்பாறையில தமிழர்கள் வாழ்ந்தாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சரித்திரத்தை நீங்க உருவாக்க போறீங்களா? ஆனா எல்லாம் ஒரு மனமா இருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாதான் உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு. ஜனாதிபதி தேர்தலில் வெல்லக்கூடிய வேட்பாளர் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான காலம் உருவாகியுள்ளதாக மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தார். உண்மையிலேயே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் தேவை எங்களுக்கு என்கின்ற நிலைமை உருவாகி இருக்கின்றது. அது கடந்த காலங்களிலே இந்த நாட்டை மாறி மாறி ஆண்ட அரசாங்கங்களினாலும் மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட 6 ஜனாதிபதிகளும் தமிழ் மக்களது பிரச்சனைகளை ஏறெடுத்தும் பார்க்காமல் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்பதை கூட பெரிதாக கணக்கெடுக்காத நிலையில் தற்போதைய சூழ்நிலையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டது. தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி தமிழ் மக்களது பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. வெல்லக்கூடிய வேட்பாளர்கள் குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம், அனுரகுமார திசாநாயக்காவாக இருக்கலாம். இவர்கள் எங்களுடன் பேசுவதற்கான காலம் தற்போது இருக்கின்றது. எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நியாயமான தீர்வை இவர்கள் வைத்தால் நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்வது உகந்ததாக இருக்கும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. தம்போவ காட்டு பகுதியில் இருந்து வருகை தந்த 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் 10 ஏக்கர் தென்னங்கானியை முற்றாக நாசப்படுத்தியுள்ளன. புத்தளம் பளை மன்னார் வீதியின் வட்டக்கண்டல் எனும் குடியிருப்பு பகுதியில் உள்ள தென்னங்காணியை இவ்வாறு காட்டு யானைகள் சேதமாக்கியுள்ளது. இதற்கு முன்னரும் 2 தடவைகள் காட்டு யானைகள் புகுந்து பல்வேறு சேதங்களை விளைவித்துள்ளன. காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக வருகை தந்து இவ்வாறு தொடர்ந்தும் பயிர்களை நாசப்படுத்தி வருகின்றன. கடந்த பல ஆண்டுகளாக விளைச்சலை கொடுத்த தென்னை மரங்கள் இவ்வாறு சேதமாக்கப்பட்டுள்ளன. கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க ஆதி வேடுவர்கள் குல தெய்வமாக வழிபட்டு வந்த
மட்டக்களப்பு ஜெயந்திபுரம் அருள்மிகு குமாரத்தன் ஆலய வருடாந்த மகோத்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. மட்டக்களப்பு நகரில் ஆதி காலத்தில் வேடுவர்களினால் குல தெய்வமாக கொண்டு வழிபட்ட இந்த ஆலயம் பெருமையினையும் அற்புதங்களையும் கொண்டதாக கருதப்படுகிறது. மகோத்சவ கால பிரதம குரு சிவஸ்ரீ உதயகுமார குருக்கள் தலைமையில் உற்சவ கிரியைகள் ஆரம்பமாகின. மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலிருந்து கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு நடைபெற்றதுடன் விசேட பூஜைகளுடன் கிரியைகள் ஆரம்பமாகின. மூலவருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றதுடன் கொடிச்சீலைக்கு வசந்த மண்டபத்தில் விசேட பூஜைகள் நடைபெற்றன. எதிர்வரும் 18ஆம் திகதி மாலை முருகப்பெருமானின் தேர் உற்சவம் நடைபெறவுள்ளதுடன் மறுநாள் தீர்த்தோற்சவம் நடைபெறும்.